வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட் நியூஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜேட் கேபிளை பற்றி பார்க்கலாம். ஜேட் கேபிள் டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எல் கிராண்ட் அமெரிக்கான கேரக்டர் பண்ணார். அதில் அவர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கும் ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கா நடந்த மேட்ச்சில் அவர் தோற்று தன்னுடைய மாஸ்கை கலத்தி தான் ஜேட் கேபிள் அப்படின்னு காட்டினதுக்கப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எமோஷனல் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஜேட் கேபிள் மேலே வந்திருக்குது. ட்ரிபிள் ஏ மட்டும் இல்லை, டபிள்யூடபிள்யூ மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதிப்பு ஜேட் கேபிள் மத்தியில் வந்திருக்குது. இப்போ ஜேட் கேபிளுக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சம்மர் ஸ்லாமில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி ஏன் சம்மர் ஸ்லாம் கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாம் ஒரு கிரேட்டஸ்ட் எவர் ஷோவாக இந்த வருடம் நடக்க போகுது. அந்த மாதிரி கிரேட்டஸ்ட் எவர் ஷோ நடக்கும்போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நேசிக்கிற ஒருத்தர் சாம்பியன் ஆகினா நல்லாயிருக்கும். அதனால தான் ஜேட் கேபிளுக்கு இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறாங்க. வேறு எதுவுமே இல்லை, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பெண்டாவை எதிர்த்து ஜேட் கேபிள் மோத போகிறாரு. எல் கிராண்ட் அமெரிக்காவை மோதிருக்காரு, பட் ஆனால் ஜேட் கேபிளாக மோதினதில்லை. இதை சம்மர் ஸ்லாமில் நடத்த போகிறாங்க. ஏன்பா இதை நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்டாவோட டைட்டில் ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேட் கேபிள் கூட ஒரு ஃபியூட் போக்கி அதில் ஜேட் கேபிள் சாம்பியன் ஆனால் மக்களுக்கு பிடிச்சமான அடுத்த ஒரு சாம்பியனாக ஜேட் கேபிள் வருவார். ஜேட் கேபிள் இதுவரைக்கும் டபிள்யூடபிள்யூல ஒரு சிங்கிள் டைட்டிலையும் வெற்றி பெற்றது கிடையாது. சிங்கிள் டைட்டில் அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யூஎஸ் சாம்பியன்ஷிப், ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், இதெல்லாம் தான் சிங்கிள் சாம்பியன்ஷிப். இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தடவை டாக் டீம் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு. இதில் மோசமான விஷயம் என்னன்னா, என்எக்ஸில் கூட ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான் வின் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதே கிடையாது. அந்த சிங்கிள் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் எனக்கு கிடைச்சிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஜேட் கேபிள் சம்மர் ஸ்லாமில் மோதி நியூ சாம்பியனானா எப்படி இருக்கும்? உண்மையிலே நல்லா இருக்கும்ல. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்கில் இயோ ஸ்காயை வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று இயோ ஸ்காய் இல்லாட்டா ஷார்லட் ஃப்ளேர், 2 பேரில் யாராவது தான் இந்த வருடம் குயின் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற போகிறாங்க. நான் இப்போது ஃபஸ்ட்டு சொன்ன இயோ ஸ்காயை பற்றியே பார்க்கலாம். இயோ ஸ்காயை டபிள்யூடபிள்யூ வெற்றி பெற வச்சு இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய மேட்சை புக் பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் ஆனால் அது இப்போது சொதப்பல் ஆயிடுச்சான். வேறு எதுவுமே இல்லை, குயின் ஆஃப் த ரிங்கை இயோ ஸ்காய் வெற்றி பெற்றுட்டு ஸ்மாக்டவுனில் இருக்கிற அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ரியா ரிப்ளையை சேலஞ்ச் பண்ணி இவங்களுக்குள்ள சம்மர் ஸ்லாமில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு பேடெல்லாம் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி நடத்தினா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமாக அமையும். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துருக்குது. ரியா ரிப்ளைக்கு இன்ஜுரியாக இருக்குது. இந்த இன்ஜுரி எவ்வளோ நாள் இருக்கும், 80 நாள் அவங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ ரியா ரிப்ளை கிட்ட தொடர்ந்து டைட்டில் இருக்குமா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இயோ ஸ்காய் இதுக்கப்புறமா குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்று அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளைஸாக கூட சம்மர் ஸ்லாமில் மோதுறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான விஷயம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பிளான் மாறி இருக்கிறதுனால மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் தி ரிங்கை ஷார்லட் ஃப்ளேர் பக்கமாக கூட கொண்டு போகலாம். ஏன்னா ஷார்லட் ஃப்ளேர் ஒருவேளை குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்று அதுக்கப்புறமா லிவ் மார்கனுக்கு அகேன்ஸ்டாக சம்மர் ஸ்லாமில் மோதலாம், அல்லது ரியா ரிப்ளைக்கு கூட அகேன்ஸ்டாக கூட சம்மர் ஸ்லாமில் மோதலாம். என்ன ஒரு விஷயம்னா, ரியா ரிப்ளை சம்மர் ஸ்லாமில் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரியாக இருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஷார்லட் ஃப்ளேரா அல்லது இயோ ஸ்காயா, இவங்க 2 பேரில் யார் குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஜே ஊசோவே கிங்காக மாறிட்டார்னா எப்படி பிளட் லைனில் கிங்காக இருப்பார்? இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் தான் ட்ரைபிள் சீஃப், அவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கணும், அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜே ஊசோ கிங்காக மாறிட்டா எப்படி ஜே ஊசோ கிங்காக இருப்பார்? அதுக்கு தான் ஒரு விஷயம் இருக்குது. ரோமன் ரெய்ன்ஸ் ஜே ஊசோ கிட்ட டைட்டில் நம்ம குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் ரோமன் ரெய்ன்ஸ் கீழே சரண்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஒருவேளை கிங் ஆஃப் தி ரிங் 2026 ஜே ஊசோ வெற்றி பெற்றாலும் அவரால் கிங்காக இருக்க முடியாது. ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு 2023 ரோமன் இருந்த அதே இடத்துல நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு எக்ஸேவியர் இருந்தார். கோமடைஞ்ச ரோமன் ரெய்ன்ஸ் அந்த கிரீடத்தை பார்த்தீங்கன்னா தான் தலையாக வச்சுக்கிட்டு நான் தான் கிங் அப்படின்னு சொன்னார். அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அது தனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கிங்கானுக்கான க்ரௌன்
க்ரௌனை பார்த்தீங்கன்னா காலால் மிதித்து அதை உடச்சிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா 2023 நடந்தது. அதே போல் தான் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன், அதுவும் ரோமனுக்கு நெருக்கமான ஒருத்தன் ஜே ஊசோ, அவர் ஒருவேளை கிங் ஆஃப் தி ரிங் 2026 வெற்றி பெற்றாலும் ரோமனுக்கு பக்கத்திலேயே கிங் ஜே ஊசோவாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிங்காக ஜே ஊசோ மாறினாலும் அந்த க்ரௌனை ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல 2 கிங் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அதுக்கு முதல்ல ஜே ஊசோ வின் பண்ணணும்லப்பா அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க. கரெக்டு தான். இப்போதைக்கு ஓபா அல்லது ஜே ஊசோ 2 பேரில் ஒருத்தர் தான் கிங்காக மாறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ஜே ஊசோ ஒருவேளை வெற்றி பெற்றால் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் வந்ததே பி மாதிரி நாரி போயிடுச்சு. ஆக்சுவலி பேஜோட ரிட்டர்ன்லாம் டபிள்யூபிள்யூ பயங்கரமாக கொடுத்துருக்கலாம். 10 வருஷம் கழிச்சு டபிள்யூபிள்யூக்கு திருப்பி வராங்கன்னா ஏஜே ரெடியோட ரிட்டர்ன் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனில் போட்டு ப்ரீ பில்லாருக்கு கூட சேர்த்து வச்சாங்க. இப்போது கரண்ட்லி உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பேஜ் அண்ட் ப்ரீ பில்லாக தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியல. பிகாஸ் அவங்கள அந்தளவுக்கு ஃபோக்கஸிங்காக காட்டலை. என்னை பொறுத்த வரைக்கும் பேஜோட ரிட்டர்னை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ்க்கான ராயல் ரம்பிளையோ அல்லது சர்ப்ரைஸாக உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரியோ அப்படி காட்டியிருக்கலாம். பிகாஸ் பேஜ் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச்லேயே சண்டை போட்டு நல்லாவே சண்டை போடுவாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக கொடுப்பாங்க. அவங்கள எதுக்காக ரிட்டர்ன் ஆக்க வச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனில் போடணும்? இது உண்மையிலேயே ஒரு குப்பை கதை தானே. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் நிக்கி விலாக்கு இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்காங்க. கரெக்டு தான். ஆனால் ரொம்ப நாள் அவங்ககிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற வச்சிருந்தாலும் அடுத்த நாளே இவங்க பிரேக்கப் ஆகி பேஜ் வந்து ஒரு சிங்கிள் ஃபீடாக பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்லாருக்கு அகேன்ஸ்டாக மோதி இருந்தால் நல்லா இருக்கும். பட் ஆனால் அதான் டபிள்யூபிள்யூ பண்ணலை. பேஜை பார்த்தீங்கன்னா இன்னும் டாக் டீம் டிவிஷன்லேயே வச்சிருக்காங்க. பேஜ் ரிட்டர்ன் ஆனதே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மறந்துடுச்சு. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், பேஜ் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமாப்பா வந்துட்டாங்கல்ல, வந்த மாதிரியே தெரிலல அப்படின்னு தானே பல பேருக்கு தோணுது. ஏன்னா அவங்கள டபிள்யூபிள்யூ ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி காட்டலை. சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போலாம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ரா சைடு லீவ் மாடனுக்கு போகிறதுக்கு ஆப்பனண்டே இல்லை. ஒருவேளை பேஜ் எல்லாம் சிங்கிள் கெரியரில் வந்திருந்து அதுக்கப்புறமா லீவ் மார்கன் கெஸ்ட்டாக டைட்டிலுக்கெல்லாம் போதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மேட்சை நம்ம டபிள்யூபிள்யூவில் பார்க்கல. அப்படி நடந்திருந்தால் அந்த மேட்சும் நல்லா இருந்திருக்கும், ஃபியூடும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த பேஜை தூக்கி டாக் டீம் டிவிஷனில் போட்டுட்டாங்க. லீவ் மார்கனுக்கு ஆப்பனண்டே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஐயா ட்ரிபிள் ஏஜ் டபிள்யூபிள்யூவில் நிறைய உமன் ரெஸ்லர்ஸ், டேலண்டான உமன் ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையுமே டாக் டீம் டிவிஷனில் போட்டால் எப்படியா? அலெக்சா பிளிஸ்லேருந்து, ஷார்லட் ஃப்ளேர்லேருந்து, பேஜிலேருந்து, ப்ரீ பெல்லார் வரைக்கும் எல்லாருமே டாக் டீம் டிவிஷனில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதின ஹெவி வெயிட் மெட்டீரியல் ரெஸ்லரியா? இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேக்காருன்னு தெரில. இவனை கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜோ ஹென்ரியை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி டபிள்யூபிள்யூ எங்கெல்லாம் நடத்துகிறாங்களோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா போக தான் செய்கிறாரு. ஆனால் இவருக்கான டைமிங்கை டபிள்யூபிள்யூ காட்ட முடியல. ஆக்சுவலி ஜோ ஹென்ரியை வச்சு என்ன பண்ணுறதுனே அப்படின்னு டபிள்யூபிள்யூக்கு தெரியலையா. ஜோ ஹென்ரி டபிள்யூபிள்யூக்கு வந்தபோது அவர் லோகன் பாலுக்கு இடையில் ஒரு ஃபியூட் போனார். லோகன் பாலா யுவர் ஃபயர் லோகன் பால் பாட்டெல்லாம் பாடி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மக்களை கூஸ்மெல்லாம் படுத்தினார். ஆனால் லோகன் பாலுக்கு இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா இவரை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போது பார்ப்பதுக்கு ஜோ ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் வீக்லி ரா நடக்குது. அவருக்கான ஃபியூடை எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி டபிள்யூ யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவரை வச்சு எந்த விதமான ஸ்டோரியையும் பில்டப் பண்ண முடியலை அப்படின்னு யாராவது ஒரு ரெஸ்லர் இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜோ ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜான்சனா மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஃபேமாக இருந்தவர். டிஎன்ஏலாம் எவ்வளோ ஃபேமாக இருந்தவர். அவர் கூட்டிகிட்டு வந்து NXTலாம் சாம்பியன் ஆக்குனாங்க. பட் ஆனால் மெயின் ராஸ்டரில் அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு டபிள்யூபிள்யூ இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஜோ ஹென்ரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அண்ட் இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.